அஷ்டாவக்ர கீதை 10வது அத்தியாயம் 2வது பாடல். நண்பரும் நிலமும் செல்வமும் வீடும் மனைவியும் சுற்றமும் சம்பத்து அனைத்தும் 4-5 நாட்களே. இதனை ஒரு கனவென மாயத் தோற்றம் எனப்பார். நண்பரும் நிலமும் செல்வமும் வீடும் மனைவியும் சுற்றமும் சம்பத்து அனைத்தும் 4-5 நாட்களே. இதனை ஒரு கனவென மாயத் தோற்றம் எனப்பார். ராஜ்யமும் பெண்டிரும் மக்களும் உடலும் சுகங்களும் பிறவிதோறும் பிடித்து வைத்தாலும் அழிந்தே போயின. ராஜ்யமும் பெண்டிரும் மக்களும் உடலும் சுகங்களும் பிறவிதோறும் பிடித்தே வைத்தாலும் அழிந்தே போயின. குருவான அஷ்டாவக்ரர் சிஷ்யனான ஜனக மகாராஜாவிற்கு 10வது அத்தியாயத்தில் வைராக்கியத்தை பற்றி உபதேசம் செய்கிறார். ஞானத்தை அடையணும், நிறைவை அடையணும், முக்தி அடையணும் அப்படின்னா வைராக்கியம் பூரணமாக நமக்கு இருக்கணும். ஒரு ஃபிட்டான கேண்டிடேட், உத்தம அதிகாரி, அவருக்கு விவேகம், வைராக்கியம், சமதமாதி, ஷட்க சம்பத்துக்கள், முமுக்ஷுத்துவம், இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நிறைவாக பூரணமாக இருந்தால் தான் அவர் முக்தி அடைய முடியும், ஆத்ம நிஷ்டையில் நிலை பெற்று இருக்க முடியும். அதில் இந்த அத்தியாயத்தில் வைராக்கியம், உலக விஷயங்களிலிருந்து, நாம ரூபங்களிலிருந்து நம்மளுடைய கவனத்தை விலக்குனாத்தான், அதிலிருந்து எடுத்தாத்தான் ஆத்மாவில் அந்த கவனத்தை நாம் வைக்க முடியும். இந்த நாம ரூபங்களிலிருந்து கவனத்தை நாம் எடுக்கணும். அதுக்கு தான் வைராக்கியம், பூரண வைராக்கியம். இனிமேல் இந்த உலகத்தில் நான் எதையும் சார்ந்து இருக்க போகிறது கிடையாது, எதனுடையும் அடையாளப்படுத்த போகிறது கிடையாது, எதிலிருந்தும் நிறைவையோ சுகத்தையோ பிச்சை எடுக்க போகிறது கிடையாது அப்படின்னு முடிவு செய்வது தான் வைராக்கியம். இப்போ எதற்காக நாம் இதிலிருந்து அட்டென்ஷனை எடுக்கணும்? இந்த உலக விஷயங்களில் அப்படி என்ன குறை இருக்குது அப்படின்னா, நண்பரும் நிலமும் செல்வமும் வீடும் மனைவியும் சுற்றமும் சம்பத்து அனைத்தும் 4-5 நாட்களே. ராஜ்யமும் பெண்டிரும் மக்களும் உடலும் சுகங்களும் பிறவிதோறும் பிடித்தே வைத்தாலும் அழிந்தே போயின. அஷ்டாவக்ரர் சொல்கிறாரு, இந்த உலகம் நாம ரூபங்கள் அனைத்தும் இன்க்ளூடிங் இந்த உலகத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், உடல் மனம் அகங்காரங்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இதுவும் ஒரு நாம ரூபம். இது அனுபவிக்கக்கூடிய உலகங்கள், சுற்றி இருக்கக்கூடிய சம்பத்து, சொத்து, அசைகிற சொத்து, அசையாத சொத்து. அசைகிற சொத்தான நம்மளுடைய சொந்த பந்தங்கள், சேமித்து வச்சிருக்கிறோம் சொந்த பந்தங்களை, சின்ன வயசுலேருந்து நண்பர்கள், உறவுகள், மனைவி, மக்கள் அப்படின்னு பல சொந்தங்களை நாம் சம்பாரித்து வச்சுருக்கிறோம். எமோஷன்ஸை டிரான்சாக்ட் பண்ணி பல சொந்தங்களை நாம் சம்பாரித்து வச்சுருக்கிறோம். அடுத்து சொத்துக்கள், அசையாத சொத்தான நிலம், வீடு, இந்த மாதிரி சொத்துக்கள், அசையாத சொத்து, அசைகிற சொத்தை நாம் சம்பாரித்து வச்சுருக்கிறோம். இந்த உடல் மனம் அகங்காரத்தையும் நாம் சம்பாரித்து வச்சுருக்கிறோம். இது எல்லாமே நாம ரூபம், இது எல்லாமே அழிந்து போகக்கூடியது. 4-5 நாட்கள் தான் இது இருக்கும். எவ்வளவு விஷயத்தை நான் சம்பாரித்து வச்சாலும், எவ்வளவு ஸ்ட்ராங்காக செக்யூர் பண்ணாலும், இன்ஷூர் பண்ணாலும், பிடிச்சு வச்சாலும், எவ்வளவு டைட்டாக அதை நான் பிடிச்சு பாதுகாத்து வச்சாலும் அழிந்தே போயின. பிறவி தோறும் அழிந்தே போயின. ஒவ்வொரு பிறவி முடியும் போதும் எல்லாம் நான் சேர்த்து வச்ச எல்லாமே, இன்க்ளூடிங் இந்த உடல் மனம் அகங்காரம் எல்லாம் சாம்பலாயிருச்சு. நாம ரூபம் எல்லாம் அழிந்து போகக்கூடியது. அதுவும் எப்போ வேணாலும், எந்த நொடி வேணாலும் அழிந்து போகக்கூடியது. இப்படிப்பட்ட ஒரு விஷயமாக அது இருக்கிறதுனால
எல்லா ஜென்மத்திலையும் எல்லா லோகங்களிலும் இந்த நாம ரூபத்தினுடைய பேசிக் குவாலிட்டி அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், நிரந்தரமாக இருக்காது, சாஸ்வதமாக இருக்காது. அது நஸ்வரம், நசிஞ்சு போகக்கூடியது, அழிந்து போகக்கூடியது, எந்த நிமிஷத்து வேணாலும் காணாமல் போயிடும். அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி இந்த நாம ரூபத்துக்கு இருக்கிறதுனால, நாம ரூப பிரபஞ்சத்துக்கு இருக்கிறதுனால இது மேலே நாம் இதை சார்ந்து இருக்கக்கூடாது. உலகத்தை சார்ந்து இல்லாமல் பிரம்மத்தை சார்ந்து இருப்பது தான் விவேகம். அஷ்டாவக்கரர் சொல்கிறாரு, இந்த நாம ரூபம் அதனுடைய பேசிக் குவாலிட்டி அது எப்போ வேணாலும் அழிந்து போகக்கூடியது. அதனால் உனக்கு வைராக்கியம் வர வேண்டும். இந்த விஷயத்தை நீ உத்து பார்த்த, எப்போ வேணாலும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை நீ பார்க்குற, ஏதோ உன்னை நம்பி அவங்க வாழ்கிறாங்க, திடீர்னு அது காலை வாரி விடுகிறது, திடீர்னு அழிந்து போகுது. பிஸ்னஸ் திடீர்னு டிஸ்ட்ரக்ட் ஆகுது, அழிந்து போகுது, நஷ்டம் வருது. உறவுகள் திடீர்னு ஏமாத்திடுறாங்க, உறவுகள் திடீர்னு யாராவது இறந்து போயிடுறாங்க. இப்போ இந்த நாம ரூபத்துக்கு திடீரென்று நேற்று நல்லாத்தான் இருந்தார், இன்றைக்கி காணாமல் போயிட்டார். போன வாரம் நல்லா தான் பிஸ்னஸ் நடந்தது, இந்த வாரம் திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது, திடீர்னு இப்படி வியாதி வந்துடுச்சு. அப்போ எந்த நொடி வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நாம ரூபத்தினுடைய பேசிக் குவாலிட்டி. அப்போ விவேகம் இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தே, தனக்கு வர்றதுக்கு முன்னாடி சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் திடீர் என்று நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தே நமக்கு விவேகம் இருந்தது அப்படின்னா வைராக்கியம் வரணும். விவேகம் இருக்கிறவங்களுக்குத்தான் வைராக்கியம் வரும். இத்தனைய பார்த்தும் எனக்கு இந்த நாம ரூபத்தை சார்ந்து இனிமேல் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருந்தவங்கெல்லாம் இப்போ கஷ்டப்படுறாங்க, திடீர்னு துயரப்பட வேண்டியது வருது, ஏமாற்றி விடுகிறது. உலகத்தை நான் சார்ந்து இருந்தால் உலகப் பொருட்கள் கூட அடையாளப்படுத்திக்கிட்டு அது எனக்கு சுகத்தையும் நிறைவையும் கொடுக்குதுன்னு உலகத்தை நம்பி நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னைக்கு வேணாலும் அது காலவாரி விட்டுரும். அப்படின்னு எனக்கு விவேகம் வரலை, இத்தனை கஷ்டப்பட்டும் கஷ்டத்தை பார்த்தும் பட்டும் எனக்கு இன்னும் விவேகமே உதிக்கலை அப்படின்னா எனக்கு வைராக்கியமே வராது. அப்போ விவேகம் இருக்கக்கூடியவரே ரொம்ப ரேர். ஏதோ ஒரு லட்சத்தில் ஒருத்தருக்குத்தான் இந்த உலக நடவடிக்கைகளை பார்த்து உலகத்தை சார்ந்து இருந்தால் நான் எப்போ வேணாலும் ஐ எம் சப்ஜெக்டட் டு சஃபரிங், எப்போ வேணாலும் எனக்கு துக்கம் வரலாம் உலகத்தை சார்ந்து இருந்தால் அப்படிங்கிற அந்த விவேகம் அவருக்குள்ளே உதிக்குது. இதுவே ரொம்ப ரேர். இது இருந்தால் தான் அப்போ இந்த உலகத்தை நான் இம்மீடியட்டாக விடணும், இது மேலே நான் நின்றுக்கிட்டு இருந்தால், இதை சார்ந்து இருந்தால் எப்போ வேணாலும் எனக்கு துயரம் வரலாம். என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படி துயரப்படுறாங்களோ அதே துயரம் எனக்கு எப்போ வேணாலும் உலகத்தை சார்ந்து இருந்தால் வரலாம் அப்படின்னு தெரிகிறது தான், தெளிவாக தெரிகிறது தான் விவேகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. உலகத்தினுடைய குறை எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அதனுடைய டேஞ்சர் எனக்கு தெரியுது அப்படின்னாலே உடனே அதை நான் விடுறதுக்கு ரெடி ஆயிடுவேன். எப்படி ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு 20 அடி 30 அடி ஹைட்டில் ஆற்றை கடக்கிறதுக்கு ஒரு பாலம் கட்டி வச்சுருக்குறாங்க. அது ஒரு மரப்பாலம், 50-60 வருஷம் ஆயிடுச்சு, எல்லாம் இத்து போய் கிடக்குது. சும்மா பாலம் மாதிரி இருக்குது, எப்போ வேணாலும் அது இடிஞ்சு விழலாம். இப்போ கவர்மெண்ட் ஒரு பெரிய போர்டு 2 கரையிலையும் போட்டு வச்சுருப்பாங்க, டேஞ்சர், எச்சரிக்கை, இந்த மரப்பாலம் எப்போ வேணாலும் எந்த நொடி வேணாலும் இடிந்து விழலாம், கீழே விழுந்து விடும், மக்கள் இது மேலே போகக்கூடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை போர்டு போட்டு வச்சுருப்பாங்க. தூரமாக ஒரு கார்டு உட்காந்துக்கிட்டு இருப்பார். இப்போ யார் வந்தாலும் அந்த போர்டை பார்த்துட்டு எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுந்துடும், இப்போ நாம் இது மேலே போகக்கூடாது அப்படின்ட்டு போகாமல் இருப்பாங்க. ஏதோ சில குழந்தைகள் குறும்புத்தனமாக போர்டை பார்த்து படித்ததுக்கப்புறமும் அந்த பாலத்தில் ஏறி போய் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. உடனே அந்த கார்டுக்கு கோபம் வந்துடும். இந்த குழந்தைகளை கூப்பிட்டு திட்டுவார், கீழே இறங்குங்க, இங்கே என்ன போட்டிருக்குது, இதை நீங்கள் படிச்சுக்கிட்டு தானே இருந்தீங்க, நான் தூரமாக இருந்து பார்த்தேன்,
கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்குதா, புத்தி இருக்குதா? எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுன்னு இதை போட்டு வச்சுருக்குறாங்க போர்டு. இதை படித்ததுக்கப்புறமும் நீங்கள் அது மேலே போய் ஆடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்தி இருக்குதா? உங்கள் அம்மா அப்பா யார் அப்படின்னு கேட்டு அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவார். எப்போ வேணாலும் இடிஞ்சு விழலாம்னு தெரியக்கூடிய பாலத்தில் அது தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் ஏறி நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு ஏதோ புத்தி சுவாதீனம் கிடையாது. நான் ஒரு பைத்தியம், எனக்குள்ள புத்தி வேலை செய்யலை. அந்த மாதிரி பண்ணுறவங்கள பார்த்தா நமக்கு சிரிப்பு வரும், கோபம் வருவோம். புத்தி இல்லாதவர்கள் போல இருக்குது. அப்படி பார்த்தால் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே புத்தி இல்லாதவர்கள், விவேகம் இல்லாதவர்கள். எப்போ வேணாலும் அழிந்து போகக்கூடிய நண்பர், சொத்து, அசைகிற சொத்து, அசையாத சொத்து, உடல், மனம், அகங்காரம், இதெல்லாம் எப்போ வேணாலும் இடிந்து விழக்கூடிய ஒரு பாலம். வரும்போதே ஒரு சைன் போர்டோடு தான் வருது. எந்த நொடி வேணாலும், எந்த நிமிஷம் வேணாலும். 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் இடிஞ்சு போகும், 90 வருஷம் உயிரோடு இருந்து தான் இடிஞ்சு போகும். அப்படி இல்லை, எந்த நொடி வேணாலும். இதுதான் காஷன், எச்சரிக்கையோடு தான் எல்லா நாமரூபமும் வருகிறது. எல்லா சொந்த பந்தங்களும், எல்லா நாமரூபமும், சொத்தும் இந்த எச்சரிக்கை போர்டு, சைன் போர்டோடு தான் அது இருக்குது. எப்போ வேணாலும், எந்த நொடி வேணாலும், கண் இமைக்கக்கூடிய நேரத்தில் அது காணாமல் போயிடும், அழிந்து போகக்கூடியது அப்படின்னு போர்டு இருக்குது, காஷன் இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பர்லேயும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்திலையும் இது நடக்கிறத கண்கூடாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி பார்த்ததுக்கப்புறமா அது மேலே ஏறி நின்றுக்கிட்டு நான் ஆடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு புத்தி இல்லை. அந்த குழந்தைகள் எப்படி படித்து பார்த்துட்டு அது மேலே ஏறி ஆடினாங்களோ, அதை பார்த்து அந்த காடுக்கு கோபம் வந்ததோ, அந்த மாதிரி தான் இந்த சமுதாயத்தில் நாம் எல்லாருமே இது தெரிந்தும், இது நடக்கிறத பார்த்தும், 1000 தடவை பார்த்தும், எத்தனையோ இளவு வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமும் விவேகம் உதிக்கலை அப்படின்னா எனக்கு புத்தி இல்லை, புத்தி வேலை செய்யலைன்னு அர்த்தம். இது தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த உலகத்து மேலே அடையாளப்படுத்திக்கிட்டு அதை சார்ந்து நான் இருக்கிறேன். உலகச்சாரியாக நான் இருக்கிறேன். பிரம்மச்சாரியாக இல்லாமல் உலகச்சாரியாக இருக்கிறேன். எப்போ வேணாலும் அழிந்து போகக்கூடிய உலகத்தை சார்ந்து நான் இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். இந்த போர்டை படித்து பார்த்ததுக்கப்புறம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னா விவேகம் எனக்கு உதிக்கலை. விவேகம் உதித்தவர் என்ன பண்ணுவார்னா, உடனடியாக அந்த போர்டை படித்து பார்த்தது உடனடியாக இதை நான் விடணும், இது மேலே நான் நிற்கக்கூடாது. புத்தி இருக்கிறவர் செய்ய வேண்டிய வேலை என்ன? எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுன்னா அதுக்கு மேலே நான் போக மாட்டேன், அது மேலே நான் நிற்க மாட்டேன், அதை சார்ந்து நான் இருக்க மாட்டேன்னு முடிவெடுப்பவர். அவருக்கு விவேகம் உதித்து விட்டது. விவேகம் உதித்ததுக்கான சைன் என்னன்னா வைராக்கியம். இப்படித்தான் சில 1000 வருஷத்துக்கு முன்னாடி சித்தார்த்தன் அப்படின்னு ஒரு இளவரசர், எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நாடு, ராஜ்யம், அரண்மனை, மனைவி, மக்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. உடம்பு நல்லா இருக்குது, இளம் வயது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு நாள் வெளியில் போயிட்டு வியாதி இருக்கக்கூடிய ஒருத்தர், இறந்து போன ஒரு பிணம், பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர், இதெல்லாம் மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய துயரத்தை அவர் தூரத்திலிருந்து பார்த்தார். தேரு மேலே நின்றுக்கிட்டு ஒரே ஒரு நாள் காலையில் போய் ஒரு 4-5 துக்கத்தை பார்த்துட்டு வந்துட்டார். விவேகம் இருப்பவர் அப்படிங்கிறதுனால அதை பார்த்த உடனேயுமே இதையே தான் நானும் சார்ந்து இருக்கிறேன். எந்த உடலுக்கு வியாதி வருமோ அந்த உடல் சார்ந்து தான் நான் இப்பவும் இருக்கிறேன். மனைவி, மக்கள், சொத்து எல்லாம் அழிஞ்சு போய் எப்படி அழுதுகிட்டு இருக்காங்களோ அதையே மேலே தான் நானும் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். நான் எது மேலே நின்றுட்டுருக்கிறேனோ அது எப்போ வேணாலும் என் காலை வாரி விடும். அவர்களுக்கு இருக்கக்கூடிய துயரம் எனக்கு எப்போ வேணாலும் வரும் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயுமே நைட்டோட நைட்டாக இனிமேல் நான் இதை சார்ந்து இருக்கக்கூடாது, எதையாவது ஸ்டேபிளான ஒரு விஷயத்தில் நான் நிற்கணும். இந்த மரப்பானை எப்போ வேணாலும் இடிஞ்சு போகும், அது மேலே நிற்கக்கூடாது. இந்த பூமி நிலையாக இருக்குது, அது மேலே பாலத்திலிருந்து இறங்கி வா அப்படின்னு அந்த காடு கூப்பிடுவார். சித்தார்த்தங்கிற இளவரசன் எப்போ வேணாலும் இந்த உலகம், அரண்மனையோ, மக்களோ, ராஜ்யமோ
என்னுடைய உடம்போ எப்போ வேணாலும் அழிஞ்சு போயிடும். உடனடியாக நான் இதிலிருந்து இறங்கி நிரந்தரமான ஒரு இடத்தை நான் தேடணும். அழிவில்லாத ஒரு இடத்தை நான் தேடி அது மேலே நான் அமர்ந்திருக்கணும், நிலையாக இருக்கணும், சார்ந்து இருக்கணும்னு தேட ஆரம்பித்தார். உலகத்தை விடணும், அழிஞ்சு போகக்கூடிய உலகத்தை விடணும், அழியாத ஒரு இடத்தை நான் தேடணும்னு அவர் முடிவெடுத்து நைட்டோட நைட்டா இந்த மாதிரி தான் விவேகம் இருக்கக்கூடியவர் செய்வார். விவேகம் ஒருத்தருக்குள்ளே உதிச்சிருச்சுன்னா இனிமேல் உலகத்தில் ஆகிறதுக்கோ அடையிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது எப்போ வேணாலும் அழிஞ்சு போயிடும். நான் எதை அடைஞ்சாலும் எதுவாக ஆனாலும் எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் எப்போ வேணாலும் அது அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு காஷனோடு தான் அது இருக்குது. அப்போ விவேகம் இருக்கிறவர் இனிமேல் உலகப் பொருள்களை நான் தேட மாட்டேன், அதை சார்ந்து இருக்க மாட்டேன். நிலையான ஒரு விஷயத்தை நான் அடைந்தே ஆகணும். எது அழிவில்லாமல் இருக்குமோ, நிலையாக இருக்குமோ, நிரந்தரமாக இருக்குமோ அதைத்தான் நான் அடைவேன். அதுதான் உத்தமம், அதுதான் கரெக்டான கோல், அதுதான் பர்பஸ்னு விவேகம் இருக்கிறவர் முடிவெடுப்பார். அப்புறம் நைட்டோட நைட்டாக இந்த உலகத்தை விட்டு பாலத்திலிருந்து இறங்கி எப்போ வேணாலும் அழியக்கூடிய அந்த பாலத்திலிருந்து இறங்கி எப்படி பூமிக்கு அந்த குழந்தைங்க வந்தாங்களோ அந்த மாதிரி உலகத்தை விட்டு ஆத்மாவில் அவர் நிலை பெற்று அமர்ந்தார். அவர் புத்தராக மாறினார். விவேகம் இருந்ததுனால அவர் போதி மரத்துக்கடியில் போய் ஞானத்தை அடையலை, ஆத்மாவில் அமர்ந்திருந்து போதி மரத்துக்கு அடியில் அமர்ந்து ஞானத்தை அடையலை, நிலையான ஆத்மாவில் அமர்ந்து அவர் ஞானத்தை அடைஞ்சார். உலகத்திலிருந்து காலை எடுத்து ஆத்மாவில் பதித்து அவர் நிலையான ஒரு இருப்பை, ஞானத்தை, நிஷ்டையை அவர் அடைந்தார். அப்போ தான் அவருக்கு ரெஸ்ட்டு கிடைச்சிச்சு. அப்பா, இந்த ஆத்மாவில் நான் அமர்ந்திருக்கிறேன், இது நிலையானது, மாறாதது, நிரந்தரமானது, பிறப்பு இறப்பை தாண்டியது. இப்போ நான் பயப்பட தேவையில்லை, இது என்னை ஏமாத்தாது. இப்போ நான் பிரம்மத்தை சார்ந்து இருக்கிறேன். உலகச்சாரியாக இருந்த நான் இப்போ பிரம்மச்சாரியாக நான் இருக்கிறேன். இது விவேகம் இருக்கக்கூடிய ஒருத்தர், விவேகம் உதயமாயிருச்சு அப்படின்னா அவர் இதைத்தான் செய்வார். இத்தனை பேர் குழியில் விழுந்ததுக்கப்புறமும் உலகத்தை சார்ந்து ஏமாந்து போய் துயரத்தில் துடிச்சு வாடி சாகிறத பார்த்ததுக்கப்புறமும் நான் அதிலிருந்து இறங்க மாட்டேங்கிறேன், இந்த உலகத்திலிருந்து கீழே இறங்க மாட்டேங்கிறேன்னா எனக்கு அறிவு வேலையே செய்யலைன்னு அர்த்தம். விவேகமே உதிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். அதுதான் குருடரும் குருடரும் குருட்டாட்டமாடி குழியில் வீழ்ந்தனரே. குருடர் அப்படின்னா அறிவு இல்லை, விவேகம் வேலை செய்யலை. சுற்றியும் எல்லாரும் சாகிறத பார்த்து துயரப்படுறத பார்த்தும் எனக்கு இன்னும் விவேகம் வேலை செய்யலை அப்படின்னா நான் குருடன். அப்போ இந்த உலகத்தில் லட்சத்தில் ஒருத்தரோ கோடியில் ஒருத்தரோ தான் விவேகம்ங்கிற இந்த கண்ணு அவருக்கு திறந்திருக்கு. மற்றதெல்லாம் செம்மறியாடுகள் மாதிரி குருடரும் குருடரும் குருட்டாட்டம் ஆடி குழியில் வீழ்ந்த கதை தான். திரும்ப திரும்பவும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து விவேகமே உதிக்காமல் செய்ததையே செய்து இந்த சம்சார துயரத்தில் வாடிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் தான் இருக்கிறாங்க. அவர்கள் அஞ்ஞானிகள். அடுத்த பாடல். எங்கெங்கே அவா உளதோ அங்கங்கே சம்சாரம் என்று உணர், திட வைராகியமுற்று ஆசையற்று சுகமாயிரு. எங்கெங்கே அவா உளதோ அங்கங்கே சம்சாரம் என்று உணர், திட வைராகியம் உற்று ஆசையற்று சுகமாயிரு. அவாவே பந்தம், அதன் நாசமே முக்தி. உலகப்பற்று விடுதலால் மாத்திரமே அவ்வப்பொழுதே ஆனந்தம் உண்டாம். அவாவே பந்தம், அதன் நாசமே முக்தி. உலகப்பற்று விடுதலால் மாத்திரமே அவ்வப்பொழுதே ஆனந்தம் உண்டாம். எங்கெங்கே அவாவுளதோ அங்கங்கே சம்சாரம். நமக்கு நம்மளுடைய உலகம் சம்சாரங்கிறது எங்கே எனக்கு அட்டாச்மெண்ட் இருக்குதோ, ஐடென்டிட்டி இருக்குதோ, ஏதோ ஒரு நாம ரூபத்தை கூட அடையாளப்படுத்திக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு அட்டாச்மெண்ட், அதுதான் என்னுடைய உலகம், அதுதான் என்னுடைய சம்சாரம். இந்த நொடியில் இந்த பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் என்னுடைய உலகம்ங்கிறது என்ன?
எது கூட நான் அடையாளப்படுத்தி இருக்கிறனோ, என்னுடைய குடும்பம், என்னுடைய ப்ரொஃபஷன், ஒரு 4-5 பேர், ஒரு 10 பேர், இதுதான் என்னுடைய உலகம். என்னுடைய சம்சாரங்கிறது எங்கெங்கெல்லாம் நான் அட்டாச்மெண்ட்டை வச்சுருக்கிறனோ அதுதான் என்னுடைய சம்சாரம். கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்குது. அதிலெல்லாம் இருந்து நான் முக்தி அடைஞ்சிட்டேன். அமெரிக்காவில் என்னமோ நடக்குது, நியூசிலாண்டில் என்னமோ நடக்குது, அமேசான் காட்டுக்குள்ளே என்னமோ நடக்குது, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு என்ன பிரச்சனை? என்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 4 பேர், என்னுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு 10 பேர், என்னுடைய இந்த சின்ன உலகம், எங்கெங்கெல்லாம் நான் பற்று வைத்திருக்கிறோம், இன்னும் என்னுடைய சொந்தம், அசைகிற சொத்து, அசையாத சொத்து, எங்கெங்கெல்லாம் எனக்கு பற்று இருக்குதோ அதுக்கு ஏதாவது நடந்தால் தான் நான் பாதிக்கப்படுறேன். எனக்கு எங்கெங்கெல்லாம் பற்று இல்லையோ, ஆசை இல்லையோ, எனக்கு எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அதனால் நான் பாதிக்கப்படவே மாட்டேன். என்னென்ன லோகங்களில் எதேதோ நடக்குது, அதனாலெல்லாம் பாதிக்கப்படாமல் நான் எப்படி இருக்கிறேன்? ஏன்னா அது மேலே எனக்கு எந்த ஈடுபாடும் பற்றும் கிடையாது. ஏன் உடம்புக்கு ஏதாவது நடந்தால், மனசில் ஏதாவது வந்தால், அகங்காரம் ஏதாவது டேமேஜ் ஆனால், அல்லது இந்த உடம்புக்கு வெளியில் என்னுடைய சொத்து எங்கெங்கெல்லாம் நான் வெளியில் மமகாரத்தை, என்னுடையது, நான் அல்லது என்னுடையது, ஒரு 10 விஷயம் இருக்கும். நான், உடல், மனம், அகங்காரம், என்னுடையது இந்த காரு, வீடு, மனைவி, மக்கள். இந்த ஒரு 10-15 விஷயத்துக்கு ஏதாவது நடந்தால் நான் பாதிக்கப்படுவேன். இதை தாண்டி 99,1,00,000 விஷயம் இருக்குதுன்னா 5 விஷயத்தினால தான் நான் பாதிக்கப்படுறேன். மீதி இருக்கக்கூடிய 99,99,995 விஷயத்திலிருந்து நான் எப்படி முக்தி அடைந்தேன்? சக்ஸஸ்ஃபுல்லாக அதுக்கு எது நடந்தாலும் எனக்கு பாதிப்பு கிடையாது. இந்த 5 விஷயத்தில் ஏதாவது நடந்தால் தான் நான் பாதிக்கப்படுறேன். மீதி இருக்கிற விஷயத்திலிருந்து நீங்கள் எப்படி முக்தி அடைந்தீர்கள் அப்படின்னா, அது மேலே எனக்கு பற்று இல்லை, ஆசை இல்லை. அதனால் பாதிக்கப்படாமல் நிம்மதியாக இருக்கிறேன். அதுக்கெல்லாம் என்ன நடந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. அப்போ இந்த 5 விஷயந்தான் என்னுடைய சம்சாரம். இதிலிருந்து எப்படி முக்தி அடையிறது? மீதி இருக்கக்கூடிய அந்த 99,00,000 விஷயங்கள்லேருந்து நீங்கள் எப்படி முக்தி அடைஞ்சிங்களோ அதே மாதிரி தான் இந்த 5 விஷயத்திலிருந்து முக்தி அடையணும். பற்று அறுக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய அடையாளம் நான்கிற இந்த அகங்காரமும் என்னுடையது அப்படிங்கிற இந்த மமகாரத்தையும் விளக்கணும். எந்த விஷயத்து மேலே இந்த 2ஐயும் கொண்டு போய் வைக்கிறனோ அதுதான் என்னுடைய சம்சாரம். அப்போ சம்சார துயரத்துக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். எங்கே கொண்டு போய் அடையாளப்படுத்தணும்? நானை கொண்டு போய், அகங்காரத்தை கொண்டு போய் ஏதோ ஒரு நாமரூபத்து மேலே. ஆத்மாவாக நான் இல்லாமல் நிறைவாக, பூரணமாக, ஆனந்த ஸ்வரூபமாக, சாஸ்வதமாக, என்றென்றும் இருக்கக்கூடிய ஆத்மா நானுன்னு இல்லாமல் அழியக்கூடிய உடம்பு, மனசு, அகங்காரம் இது மேலே கொண்டு போய் இந்த நானை வச்சுக்கிட்டு நான் துயரப்படுகிறேன். நான் ஆத்மா, என்னுடையது ஆத்மாவை தவிர இங்கே எதுவுமே இல்லைன்னு இல்லாமல் ஏதோ ஒரு நாமரூபத்து மேலே அகங்காரத்தையும் மமகாரத்தையும் வைத்ததுனால தான் நான் துயரப்படுகிறேன். இதை நான் வித்ட்ரா பண்ணணும். இதுக்கு வைராகியம் தேவை. அகங்காரத்தையும் மமகாரத்தையும் விடுறதுக்கு, பிடிச்சி வச்சிட்டு இருக்கிறத நான் கையை ரிலாக்ஸ் பண்ணணும். டைட்டாக பிடிச்சிட்ருக்கேன், அதை விடணும். அதுதான் ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் டொனேஷன். கடவுள் தரிசனத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தியாகம், டொனேஷன், பலி. வைராக்கியம் அப்படிங்கிறது விவேகம் உதிச்சொன்னி விட்டுறணும். வைராக்கியம் இருந்தால் தான், பூரணமாக இருந்தால்தான் நான் கடவுள் தரிசனம் பண்ண முடியும். தியாகம் செய்தால் தான், தேங்காயை உடைச்சாத்தான், எலுமிச்சம்பழத்தை குத்துனாத்தான், பலி கொடுத்தாத்தான், அகங்காரம் மமகாரத்தை விட்டாத்தான், தியாகம் செய்தால்தான் நான் ஒரு ஃபிட் கேண்டிடேட் கடவுள் தரிசனம் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படி? இதையெல்லாம் விடாமல் தரிசனம் பண்ண முடியாதா? எப்படி கோயிலில் நந்தி வச்சுருப்பாங்க, சிவன் இருப்பார், அப்புறம் இந்த கோயிலுக்கான ஒரு டோர் இருக்கும். 3மே ஒரே நேர்கோட்டில் இருக்கும். கோயில் டோர் நாம் என்ட்ராகிறோம். என்ட்ரானதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் உள்ளே போனால் நந்தி இருக்கும், அதை சிவனை பார்த்துக்கிட்டு இருக்கும். இது எல்லாமே இந்த டோரும் நந்தியும்
அப்புறம் சிவனும் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருப்பாங்க. இப்போ நந்தி சிவனை பார்க்காம இந்த டோர் வழியாக வெளியில் ஏதாவது போய்கிட்டு இருக்குது, என்னென்ன போய்கிட்டு இருக்குது, என்ன கடை போட்டிருக்கிறாங்க, பஜ்ஜி போண்டாலாம் போட்டிருக்கிறாங்களா, புல் ஏதாவது இருக்குதா, வாழைப்பழம் இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா கடவுளை பார்க்க முடியாது. அப்போ நந்தி ஒரு டைமில் ஏதோ ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடியும். ஒன்று டோர் வழியாக வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், உலக விஷயங்களை நாம ரூபத்தை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், அல்லது 180 டிகிரி திரும்பி சோர்ஸான சிவனை பார்க்கலாம். அட் அ டைமில் ஏதோ ஒரு விஷயத்தை தான் பார்க்கலாம். இப்போ நந்தி சிவனிட்டிருந்து திரும்பி டோர் வழியாக வெளியே பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா சிவனை அடைய வேண்டும் என்றால் முதல்ல இந்த உலகத்தை பார்க்கறத அது விடணும். உலகத்து மேலே இருக்கக்கூடிய ஆசை பற்று எப்போ பாரு இந்த டோர் வழியாக இந்த நந்தி வெளியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னே பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்போ முதல்ல இந்த ஆசை, உலகத்தை பார்க்கக்கூடிய அந்த ஆசையை விட்டு அதிலிருந்து தன்னுடைய கவனத்தை திருப்பணும். 180 டிகிரி திருப்பணும். ஃபஸ்ட்டு ஒரு 90 டிகிரி திருப்பணும், இன்னொரு 90 டிகிரி திருப்பணும். அப்படி திரும்பினா தான் அது சிவனை பார்க்க முடியும், கடவுளை தரிசிக்க முடியும். உலகத்திலிருந்து கவனத்தை விளக்குனா தான் கடவுளை நாம் தரிசிக்க முடியும். அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வைராக்கியம். உலகத்திலிருந்து கவனத்தை திருப்பணும்னா நமக்கு வைராக்கியம் வேண்டும். வைராக்கியம் இல்லை, வைராக்கியம் வேணும்னா விவேகம் இருக்கணும். அஷ்டாவாக்கர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது, இது எதுக்கு நீ பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருக்கிற, உடனே திரும்பு, அழியாத சிவனை நீ தரிசிக்கணும். அப்போ பந்தத்திலிருந்து நான் முக்தியை அடையணும், சம்சார துயரத்திலிருந்து நான் நிரந்தரமான ஆனந்தத்தை அடையணும்னா 2 விதமான ஃபோர்ஸ் நமக்கு முக்கியம். முதல்ல வைராக்கியம், அடுத்து முமுட்சுத்துவம். அந்த நந்தி உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கோயில் வாயில் மூலமாக, டோர் மூலமாக வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நந்தி ஃபஸ்ட்டு 90 டிகிரி திருப்புறதுக்கு வைராக்கியம் வேண்டும், அடுத்து ஒரு 90 டிகிரி திரும்புறதுக்கு முமுட்சுத்துவம் வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் எனக்கு துக்கத்தை கொடுக்குது, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு, ஏமாத்துது, அதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியதுன்னு தெரிஞ்ச உடனேயும் வைராக்கியம். இதெல்லாம் பார்த்தும் எனக்கு வைராக்கியம் வரல, இப்போ எனக்கு முக்தி அடையக்கூடிய இந்த நேரம் வந்துருச்சு, ஜீவாத்மாங்கிறது பல ஜென்மமாக கடந்து வந்து முக்தி நான் அடைந்தே ஆகணுங்கிற எனக்கு நேரம் வந்துருச்சு. பல விஷயங்கள் எனக்கு வைராக்கியம் வந்துருச்சு, ஆனாலும் சில விஷயங்கள் எனக்கு அட்டாச்மெண்ட் போக மாட்டேங்குது. ஆனால் அருள் சக்தி எனக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நான் விடமாட்டேங்கிறேன், சட்டி சூடாக இருந்தாலும் நான் விடமாட்டேங்கிறேன், அது துக்கத்தை கொடுத்தாலும் நான் விடமாட்டேங்கிறேன் அப்படின்னா அடுத்து கடவுள் என்ன பண்ணுவார்? ஏன்னா இந்த விவேகத்தில் பல வகையான ஒரு கிரேடிங் இருக்குது. மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி. இப்போ இந்த சித்தார்த்தன் உத்தம அதிகாரி, தனக்கு துக்கமே வரல, எல்லாம் நல்லா தான் இருக்குது, உடம்பு நல்லா இருக்குது, ராஜ்யம் நல்லா இருக்குது, மனைவி மக்கள் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப அதிகமான விவேகம் இருக்கிறதுனால தூரமாக தேரிலிருந்து கீழே எங்கேயோ ஒரே ஒரு நாள் வேடிக்கை பார்த்தார். அதை பார்த்ததுக்கே அவருக்கு வைராக்கியம் வந்து விட்டுட்டு ஓடிட்டார். தன் சட்டி இன்னும் சுட ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடியே விட்டுட்டு ஓடிட்டார். மற்றவங்க சட்டி சுட்டு அவர்கள் பட்ட துயரத்தை பார்த்ததுக்கே தன் சட்டியை வச்சுட்டு போயிட்டார். அந்த அளவுக்கு அவர் உத்தம அதிகாரி. மத்தியம அதிகாரி சட்டி சுடுது, இருந்தாலும் அவர் விட மாட்டேங்கிறார். கடவுளுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னா, இந்த சட்டியை டெஸ்ட்ராய் பண்ணணும். நானாக விடலை அப்படின்னா அவராக அடித்து பிடுங்கிடுவார், சட்டியவே மொத்தமாக உடைச்சிருவார். இந்த சூடு, இவ்வளவு சூட்டை ஏற்றுனதுக்கப்புறமும் நீ விடமாட்டேங்கிற அப்படின்னா இந்த சட்டியை உடைக்கிறத தவிர வேறு வழி இல்லை. அப்போ எப்படி ஒரு காதலன், ஒரு பொசசிவான ஒரு காதலன், ஒரு அன்புக்காக ஏங்கக்கூடிய அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, 2 குழந்தை வீட்டில் இருக்குது அப்படின்னா, ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தை எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு குழந்தைக்கு கோபம் வந்துடும். என்ன கொஞ்ச மாட்டேங்கிறாங்க, எனக்கு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அம்மாவை அடிக்கிறதுக்கு பதிலாக அந்த குழந்தையை கிள்ளி வச்சிடும். எந்த குழந்தையை அம்மா எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்களோ, எதுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறாங்களோ அது மேலே இதுக்கு கோபம் வந்து அந்த குழந்தையை கிள்ளி வச்சு. ஒரு நாய் கூட அந்த மாதிரி தான் பண்ணும். இன்னொரு நாயையோ பூனையோ எடுத்து நாம் கொஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா அந்த நாய்க்கு
கீழே நின்றுட்டுருக்கிற நாய்க்கு அது கோபம் வந்துடும், அது உழைக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆண்டவனுக்கு நம்ம மேலே காதல் வந்துருச்சு, முக்தியை கொடுக்கணும், ஞானத்தை கொடுக்கணும், என்னோட ஒன்றாக கலக்கணும் அப்படின்னு ஆண்டவனுக்கு இந்த அருள் சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவனுக்கு நம்ம மேலே அன்பு வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா, எது மேலே நாம் கவனத்தை கொடுத்துட்ருக்கிறோமோ, ஆண்டவனுக்கு கவனத்தை கொடுக்காம இந்த உலக விஷயங்களில் நாம் எது மேலையெல்லாம் கவனத்தை கொடுக்கிறோமோ அதை அவர் அழித்து விடுவார். நாமளாக கவனத்தை எடுத்து ஆண்டவனுக்கு கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. அவராக எடுக்கும்போது பொசசிவ்னஸ் அதிகமாகி இன்னும் என்னை பார்க்காம நீ எதையோ ஏன் பார்க்குற, எதையெல்லாம் நீ பார்க்கிறாயோ அதையெல்லாம் நான் அழிக்கப் போகிறேன் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சிருவார். அப்போ நேரம் வந்துருச்சு, காலம் வந்துருச்சு, அருள் சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம், எங்கெங்கெல்லாம் எனக்கு பற்று இருக்கிறதோ அதெல்லாம் அழிந்து போகுது. எங்கெங்கெல்லாம் உலகத்தில் நான் ஏதோ அடையணும் ஆகணும் அப்படின்னு முயற்சி செய்கிறேனோ அதற்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் தடை வருது. அப்படின்னா ஆண்டவன் உங்களை அழைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இனி கவனத்தை நீங்கள் ஆண்டவனுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற எங்கே கொடுத்தாலும் அங்கே அடி விழுகும். சட்டி டோட்டலாகவே டிஸ்ட்ராய் ஆகிரும். பிடிக்கிறதுக்கு சட்டின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஏன்னா எவ்வளவு சூடு ஏற்றுனாலும் நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அதை டிஸ்ட்ராய் பண்ணுறது தான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னு அருள் சக்தியானது அடிக்க ஆரம்பிக்கும். வைராகியத்தை கொடுப்பதற்காக நமக்கு துயரத்தை வரவழைக்கும். எங்கெங்கெல்லாம் எனக்கு பற்று இருக்குதோ அங்கெல்லாம் எனக்கு துயரம் வர ஆரம்பிக்கும். நான் இருக்கக்கூடிய என்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், நான் யாரையெல்லாம் நம்பி இருந்தனோ, யாரையெல்லாம் பாசமாக வச்சிருந்தனோ அவர்கள் மூலமாக எனக்கு துக்கம் வரும். ஏன்னா அப்போ தான் நான் அவர்களை விடுவேன், அவர்கள் மேலே இருக்கிற பற்றை நான் விடுவேன். அப்போ அவர்களை குற்றம் சொல்லி, சூழ்நிலைகளை குற்றம் சொல்லி, ஈவெண்ட்டை குற்றம் சொல்லி, யாரெல்லாம் எனக்கு துயரத்தை கொடுத்தாங்களோ அவர்களை குற்றம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அவர்கள் மூலமாக துக்கத்தை கொடுப்பது அருள் சக்தியே. அந்த அடிக்கிற கை அது ஆண்டவனினுடைய கை. அப்போ அடித்தாத்தான் நீங்கள் 90 டிகிரி திரும்புவீங்க. எப்படி இந்த ராக்கெட்டு பூமியிலிருந்து ஸ்பேஸுக்கு போகணும்னா அதற்கு அடியில் தீயை வச்சாதான் அது மேலே போகும். உந்து சக்தி இருந்தால் தான் அது மேலே போகும். அந்த மாதிரி சம்சாரத்தில் இருக்கக்கூடிய நாம் ஆத்மாவில் போய் நிலை பெற்று இருக்கணும்னா அதுக்கு ஒரு உந்து சக்தி தேவை. அப்போ சஃபரிங் அப்படிங்கிறது தான் ஒரு ஃபியூவல். எந்த அளவுக்கு சஃபரிங் இந்த சம்சாரத்தில் வருதோ அந்த அளவுக்கு வைராகியம் நமக்கு வரும். அது உந்து சக்தி. 90 டிகிரி இந்த உலகத்திலிருந்து நமக்கு வைராகியத்தை கொடுத்து போதுமடா சாமி அப்படின்னு நம்ம ஒரு நிலைக்கு வரணும். அது பூரணமான வைராகியம். எனக்கு எதுவுமே வேண்டாம். 90 டிகிரி உலகத்திலிருந்து 90 டிகிரி திரும்புகிற வரைக்கும் இந்த வைராகியங்கிற உந்து சக்தி, சஃபரிங்கிற உந்து சக்தி அடி மேலே அடி வாங்கணும். அதனால தான் நரகத்தை கடந்த பிறகுதான் நான் சொர்க்கத்தை அடைய முடியும். ஆனால் உத்தம அதிகாரிகளுக்கு இந்த நரகம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த சித்தார்த்தருக்கு அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ரொம்ப உத்தம அதிகாரியாக இருந்ததுனால சட்டி சுடுறதுக்கு முன்னாடியே அவர் விட்டுட்டு போயிட்டார். அப்போ அவருக்கு பிரச்சனைகளை ஆண்டவன் உருவாக்க தேவையில்லை, அடிக்க தேவையில்லை. அடிக்காமையே விவேகத்தின் மூலமாக ஒரு ஸ்டூடெண்ட்டு கேட்டுக்கிறான் அப்படின்னா அவனை தேவையில்லாமல் அடிக்க தேவையில்லை. அப்போ அடி யாருக்கு அதிகமாக தேவைப்படும்? மத்தியம அதிகாரிகள். விவேகமே இல்லை, சுற்றி முற்றி இத்தனை பிரச்சனை இருந்தும் இன்னும் பற்று இருக்குது அப்படின்னா அவர்களை அடித்தாதான் புரியும். அதனால தான் ஆண்டவனுடைய கைதான் அடிக்கிறது. அடுத்து 90 டிகிரி. இப்போ நிறைய பேர்த்துக்கு வைராகியம் சும்மா வந்துடும். ஏதோ ஒரு இழப்பு, இறப்பு, ஏமாற்றம் பார்த்த உடனேயுமே அவங்க வாழ்க்கையில் நடந்தோடனேயும் வைராகியம் வந்துடும். இனிமேல் நான் எதுவும் பண்ண மாட்டேன், இனிமேல் நான் அவங்க மேலே நம்ப மாட்டேன், நான் இனிமேல் எதுவுமே உலகத்தில் பண்ண மாட்டேன்ட்டு வைராகியம் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு நான் கடவுளை அடையணும், முக்தியை அடையணும், மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிற முமுட்சுத்துவம் இருக்காது. இதைத்தான் நாம் சமுதாயத்தில் டிப்ரெஷன் சொல்கிறோம். ரூமை விட்டு வெளியிலேயே வரமாட்டேங்கிறாருங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு, அவரை ஏமாந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிட்டாரு, அவருக்கு இழப்பு வந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிட்டார், உலகத்து கூட எங்கேஜ் பண்ண மாட்டேங்கிறார்.
வைராக்கியம் இருக்குது, ஆனால் முமுட்சுத்துவம் இல்லை. கடவுளை அடையணுங்கிற அந்த முமுட்சுத்துவம், ஆசை, விளைவு இல்லை. அப்போ அவர் ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடுவார், மனக்கஷாயம், இருளில் இருந்துக்கிட்டு இருப்பார். இப்போ ஃபஸ்ட்டு 90 டிகிரி உலகத்திலிருந்து திரும்புறதுக்கு மட்டும்தான் வைராக்கியம் பயன்படும். ஆனால் கடவுளை அடைவதற்கு முமுட்சுத்துவங்கிற ஃபோர்ஸ், கடவுளை நோக்கி ஒரு புல்லிங் பவர். ராக்கெட்டு கீழிருந்து மேலே போகணுன்னா புஷ்ஷிங் பவர் மட்டும்தான். மேலே ஸ்பேஸ்லேருந்து யாரும் ராக்கெட்டு இழுக்க மாட்டாங்க, கீழிருந்து மட்டும்தான் புஷ்ஷிங் ஃபோர்ஸு. அது ஃபியூவல் மூலமாக மேலே போகும். ஆனால் சம்சாரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிற நாம் ஆத்மாவில் நிலை பெறணும்னா 2 விதமான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்று புஷ்ஷிங் ஃபோர்ஸ், ஒன்று புல்லிங் ஃபோர்ஸ். உலகத்திலிருந்து நம்மளுடைய கவனத்தை விலக்குவதற்கு இந்த துயரம், வைராக்கியம், அது புஷ்ஷிங் ஃபோர்ஸ். உலகத்திலிருந்து நம்மை தள்ளுது, இனிமேல் உலகத்துக்கு நீ வராத. அடுத்து ஆத்மா உள்ளிருந்து நம்மை இழுக்குது, ஏதோ ஒரு ஈர்ப்பு, கடவுளை அடையணும், முக்தியை அடையணும், சத்சங்கத்தை கேட்கணுங்கிற ஒரு விளைவு உள்ளிருந்து வருது, அது புல்லிங் ஃபோர்ஸ். இப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு சத்சங்கம் கிடைக்கிறது, நம்மளால் அதை கேட்க முடியுது, அதில் நமக்கு ஒரு ஆசை வருது, இன்ட்ரெஸ்ட் வருது. எத்தனையோ பேர்த்துக்கு அது இல்லை. வீட்லேயே சத்சங்கம் இருந்தாலும் புத்தகம் இருந்தாலும் அவங்க படிக்க மாட்டாங்க, அதில் அவங்களுக்கு ஆர்வம் இல்லை. நமக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா அணைக்கிற கை, இதுதான் கடவுளுடைய அணைக்கிற கை வேலை செய்யுது. வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் அது அடிக்கிற கை. சத்சங்கத்தில் வரக்கூடிய விளைவு இது அணைக்கிற கை. இந்த அருள் சக்தியே அடிக்கிற கையாகவும் அணைக்கிற கையாகவும், இது புல்லிங் ஃபோர்ஸ். இந்த 2மே நம்ம வாழ்க்கையில் கரெக்டான அளவில் வேலை செஞ்சாதான் நம்ம ஆத்மாவில் நிஷ்டை உற முடியும். எப்படி ராக்கெட்டு கரெக்டான ஃபியூவல் இருந்து அந்த ஒரு வெலாசிட்டியில் போச்சுனா தான், எஸ்கேப் வெலாசிட்டி அடைஞ்சாதான் இந்த பூமியினுடைய ஈர்ப்பிலிருந்து தாண்டி ஸ்பேஸுக்கு போக முடியும். அந்த மாதிரி முமுட்சுவனுடைய ஒரு வாழ்க்கையில் விவேகம், அதனால் வைராக்கியம், பூரண வைராக்கியம், பூரண முமுட்சுத்துவம், இந்த 2 ஃபோர்ஸும் கரெக்டாக வேலை செஞ்சாதான் சம்சாரத்தில் இருந்து விடுபட்டு ஆத்மாவில் நாம் நிலை பெற முடியும். இப்போ இதெல்லாம் நிகழக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து அருள் சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வாழ்க்கையில் எதுலையாவது அட்டாச்மெண்ட் இருந்தால் எனக்கு துன்பம் வருது, அதே சமயம் எனக்கு சத்சங்கமும் கிடைக்கிறது, அதுக்கு குறைவே இல்லை. ஆண்டவன் என் வாழ்க்கையில் ஸ்பேஸை உருவாக்கி கொடுக்குறார், ஃப்ரீ டைமை உருவாக்கி கொடுக்குறார், அன்டிஸ்டர்ப்டு ஸ்பேஸு, தனிமையை எனக்கு உருவாக்கி கொடுக்குறார். அப்படின்னா அவர் என்னை அணைக்க ஆரம்பிச்சிட்டாரு. உலகத்திலிருந்து எடுத்து தன்னோட ஒன்றாக ஐக்கியம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நாம் கோஆப்ரேட் பண்ணணும். விவேகத்தின் மூலமாக இதை நாம் புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவன் என்ன செய்ய நினைக்கிறார், அருள் சக்தி என்ன செய்ய நினைக்கிறது, உலகத்திலிருந்து பற்றை விடுத்து அடையாளத்தையும் அகங்காரத்தை மமகாரத்தையும் எடுத்து ஆத்மாவுக்கு கவனத்தை கொடுக்கணும். அப்போ நந்தியானது ஃபஸ்ட்டு 90 டிகிரி திரும்பினது வைராக்கியத்தினால, அடுத்த 90 டிகிரி திரும்ப போகிறது முமுட்சுத்துவத்தினால, ஆண்டவனை பார்க்கணும் அப்படிங்கிற விளைவுனால. இப்போ நந்தி 180 டிகிரி திரும்பி தரிசனம் செய்கிறது, ஆத்ம நிஷ்டையில் இருக்குது, நிறைவாக இருக்குது. இப்போ அதனுடைய உலகம் அது கடவுளை பார்த்து கொண்டிருக்கிறது. பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருள். இப்போ ஞானி ஆத்மா நான், இங்கே இருக்கிறதெல்லாம் பிரம்மமே. இப்போ அவருடைய உலகம் நிறைவான ஒரு உலகம், ஆனந்தமயமான ஒரு உலகம், நிரந்தரமான ஒரு உலகம், சுயம்பு, அழியாதது, சாஸ்வதமானது. இப்படி ஒரு இருப்பில் நிறைவான ஒரு நிலையை ஒரு ஞானி அடைகிறார். இப்போ விவேகம், வைராக்கியம், முமுட்சுத்துவம் இது எல்லாமே சரியாக வேலை செஞ்சால் தான் நாம் இந்த ஞானத்தில் நிலை பெற்று இருக்க முடியும். அஷ்டாவக்கரர் இந்த பாடல்கள் மூலமாக வைராக்கியத்தை இன்சிஸ்ட் பண்ணுறார். விற்று, இந்த உலகத்தை விடு, அதுதான் முதல் ஸ்டெப். அதனால தான் கோயிலில் எப்போவுமே முதல்ல போன உடனேயுமே டோரில் என்ட்ரான உடனேயுமே பலிபீடம், வேலு, டொனேஷன் பாக்ஸு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. எல்லாமே என்னத்தை சிம்பாலிக்காக இண்டிகேட் பண்ணுதுன்னா, முதல்ல நாம் விடணும். உலகத்தை விட்டால் தான் ஆத்மாவை நாம் தரிசனம் பண்ண முடியும்.
மேலும் பாடல்களை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.